ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிறாரு. ஹேமாவோட அம்மாவை ஹேமா கூட்டிட்டு வர போறா அப்படின்ற உண்மை உங்க எல்லாருக்கும் தெரியுமா? தெரிஞ்சுதான் என்கிட்ட சொல்லாம என்ன ஒரு சூழ்நிலை கைதியா நிப்பாட்டி வச்சிருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எங்களுக்கு அந்த உண்மை தெரியாதுடா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அஞ்சலியுமே சொல்றாங்க, நடந்ததை பார்த்து நாங்களே அதிர்ச்சியா இருக்கிறோம். எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு உங்ககிட்ட மறைச்சிட்டோன்னு சொல்லாதீங்க மாமா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா மயக்கம் ஆயிட்டாலே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு அகிலன் கேக்குறாரு. அதெல்லாம் தேவையில்லை, ஹேமா என்ன கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹேமா இப்போ கண் முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச உடனே பாரதி பார்த்து கேக்குறாங்க, உண்மையாவே நான் அனாதையா டேடி அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வார்த்தையை நீ சொல்லாத ஹேமா, உனக்கு அப்பா நான் இருக்கிறேன், உன்னை சுத்தி பாட்டி தாத்தா உன்னோட அகிலன் சித்தப்பா அஞ்சலி சித்தி எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு டேடி என்னோட அம்மாவை பத்தி நீங்க என்கிட்ட பொய் சொன்னீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு உன்னோட அம்மா யாருன்னே தெரியாது ஹேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதனாலதான் இறந்து போன என்னோட ஃப்ரெண்டோட போட்டோவை காமிச்சு இதுதான் உன்னோட அம்மான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நீ அந்த டாபிக்கே எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நான் பண்ணது தப்புதான் ஹேமா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி சொல்றாங்க, இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ மறந்துரு ஹேமா, எல்லாமே ஒரு பொய்ன்னு நினைச்சுக்கோ, இனி எப்போதும் போல இந்த வீட்டுல இரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இப்போ சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு அத்தை, எதுக்கு தான் அழுறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. இன்னைக்கு வீட்டுல ஒரு விஷயம் நடந்துச்சு கண்ணம்மா அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்க சௌந்தர்யா. தன்னோட தாத்தா பாட்டி அப்பா சித்தப்பா சித்தி இந்த மாதிரி எல்லா சொந்தங்கள் இருந்தும் தன்னை ஒரு அனாதை அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா ஹேமா. அவளை பாக்குறப்ப எனக்கு மனசே கேட்கல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, வேணா நான் நேர்ல வந்து நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்லி ஹேமாவை கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ அந்த மாதிரி பண்ணிடாத கண்ணம்மா, நீ அப்படி பண்ணேன்னா பாரதியால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. அடுத்ததான் வெண்பா பாரதிக்கு கால் பண்றாங்க. இந்த 2 நாள் சீக்கிரமா எப்போ ஓடுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் மிஸ்ஸஸ் வெண்பா பாரதியா எப்போ ஆக போறேன் அப்படின்னு அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை பாரதி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நேர்ல கூட வேணா, போன்ல கொடு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதிக்கு கோபம் வந்துருது. ஒருத்தன் என்ன மனநிலைமையில இருக்கிறான், அவன் எந்த சூழ்நிலையில இருக்கிறான், அவன் எவ்வளவு காயப்பட்டிருக்கான் அப்படின்றது கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டேயா, இப்ப என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாரு. அப்படி என்னாச்சு பாரதி உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. இன்னைக்கு நான் ஹேமாவை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாரு. இதுக்குதான் நீ முன்னாடியே என் கழுத்துல தாலி கட்டியிருக்கணும், ஹேமாட்ட நான் தான் அவளோட அம்மான்னு சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி பாரதி, நீ சீக்கிரமா என்னோட கழுத்துல தாலி மட்டும் கட்டு, அதுக்கப்புறமா ஹேமாவை நான் எவ்வளவு அன்பா பாத்துக்கிறேன் நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவுக்கு அம்மா இல்ல அப்படின்ற கவலையவே நான் மறக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாரதி, உனக்கு நான் ஆறுதல தானே பேசிட்டு இருக்கிறேன், பதிலே பேச மாட்டேன்ற அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போனை கட் பண்ண போறாரு. முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும் பாரதி, ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. நாளைக்கு நமக்கு வெட்டிங்க்கு ட்ரெஸ் வாங்க போகணும், நாளைக்கு 11:30க்கு ஷார்ப்பா இரு, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. புது ட்ரெஸ்லாம் இதுக்கு வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரெஸ் நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு பாரதி சொல்றாங்க. உனக்கு வேணா வெட்டிங் ட்ரெஸ் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு கல்யாண பட்டு புடவை வேணும், அதுக்கு மேட்சிங்கா நான் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள்வி வெண்பா அப்படின்னு பாரதி சொல்றாரு. இருந்தாலும் வெண்பா கேட்காம போனை கட் பண்ணிடுறாங்க. இவ வேற நேரம் காலம் தெரியாம கல்யாணம் பேசிட்டு இருக்கிறா. டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து முடிவெடுக்கலான்னு பார்த்தா அவங்க வேலை டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாரதி நினைக்கிறாரு. பாரதி அந்த டாக்டருக்கு கால் பண்ணி கேக்குறாரு, டெஸ்ட் ரிசல்ட் எப்பதாங்க வரும் அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, சாம்பிள் வாங்கும் போதே சொன்னேன்ல சார் 5 days ஆகும்னு, ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்களே புரிஞ்சுக்காம கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நாளைக்கு ஈவினிங் வந்துடும் சார் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே டிலே பண்ணிடாதீங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. அந்த ரிசல்ட்டை வச்சுதான் நான் அடுத்த நாள் மிகப்பெரிய முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. டிஎன்ஏ ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.